வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த 148 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 67 உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை என்பதால் பஞ்சாயத்து நிர்வாகம் மூலம் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு மீட்புப் பணிகள், பாதிப்புகள், சேதத்தின் மதிப்பீடு மற்றும் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் குறித்து இன்று கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது முழுமையாக சேதமடைந்த பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். வெள்ளமலை பள்ளியில் குழந்தைகளின் கல்வி பணிகளை தொடர உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். 93 முகாம்களில் 10,042 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். உடைந்த பாலங்கள், சேதமடைந்த சாலைகள், வீடுகள் ஆகியவற்றை உடனடியாக கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பினராயி விஜயன் கூறினார். அடையாளம் காணப்படாத உறவினர்கள் உரிமை கோராத 67 உடல்களுக்கு அந்தந்த கிராம பஞ்சாயத்துகள் மூலம் இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்.